பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொன்னதை செய்து முடித்து நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடித்து நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தாவீதுக்கு தேவன் அவர் பொய் சொல்லுகிறது இல்லை என்று. ஆமென். நம்முடைய தேவன் தீத்து 1:3 வாசிக்கிறோம், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். ஆதி முதல் கொண்டு அவர் சொன்னவைகளெல்லாம் நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. சொல்லுகிறதை செய்கிறவர், செய்கிறதை தான் சொல்லுகிறவர். தாவீதுக்கு அவர் பொய் சொல்லவில்லை என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். தாவீதுக்கு ஆண்டவர் வார்த்தையினால் சொன்னதையெல்லாம் கரத்தினாலே நிறைவேற்றினார். நமக்கும் ஆண்டவர் அவ்விதமாகவே செய்வார். உடன்படிக்கையின் தேவன் உண்மை பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே.
பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. சொன்னதை செய்து முடிப்பேன். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். ஆமென். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. இன்றைக்கு அந்நாள் இப்படி ஜெபமணி நாள். ஆண்டவரே, உம்முடைய அடியாளை நீர் மறவாமல் நினைத்தருளே. நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவனை உமக்கே ஒப்பு கொடுப்பேன். என் ஜபத்தை மறவாமல், என் கூக்குறுதலை மறவாமல், நான் வெகு நேரம் பண்ணுகிற என்னுடைய விண்ணப்பத்தை மறவாமல் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவனை உமக்கே நான் கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்து ஒப்பு கொடுத்தாள். கர்த்தருடைய ஜபத்தை கேட்டார். ஆமென். மறவாமல் நினைக்கிறவர். இன்னொரு அடிப்படலாமா? ஹல்லேலூயா. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. தாவீதுக்கு பொய் சொல்லவில்லை. ஆமென். உடன்படிக்கையின் தேவன் உம்மையை பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவீர். ஆமென். ஹல்லேலூயா. 119ஆம் சங்கீதத்தில் 49ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். ஆமென். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை, நான் எந்தெந்த வசனத்தை எல்லாம் என்னை நம்பும்படி செய்தீரோ அதையெல்லாம் உமது அடியனுக்காக நீர் நினைத்தருளும். அதுவே சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். இன்னொரு அடிய நாம் பாடலாமா? நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி
ஹல்லேலூயா. இன்னொரு பாடல் நான் பாடுவோம். ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உம்மை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. வரைந்தேன் உன்னை நான் உள்ள கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ள கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம், உந்தன் ஜீவிய காலமெல்லாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆசீர்வதித்திடுவே, உம்மை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. பயப்படாதே பிள்ளையே, நீ என்றும் தீங்கை காண்பதில்லையே. பயப்படாதே பிள்ளையே, நீ என்றும் தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. வரைந்தேன் உன்னை நான் உள்ள கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ள கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல்
நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்னும் தீங்கை காண்பதில்லையே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. எல்லாவற்றிற்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. ஹல்லேலூயா, ஆமென். எபிரேயரை நாம் வாசிக்கிறோம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்தை எபிரேய நிருபக்காரன் அழகாக அங்கே சொல்லி வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே எபிரேயர் 6:15-14 வாசிக்கிறோம். நிச்சயமாகவே உறுதியாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அந்தபடியே அவன் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஆபிரகாம் பெற்றான் என்று வாசிக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே அவர் பெருக பண்ண அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் செய்வாராக. ஆமென். இன்னொரு பாடலை பாடலாம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். ஹல்லேலூயா. நல்ல 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 ஹெவியாக கொடுப்பான். அப்போ தான் நல்ல பாட்டு பாடுறது நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஆமென். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர்.
கர்த்தர் அவருக்கு நாமம். உண்மை உள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும்போது இஸ்ரவேலாக திரும்பினேன். போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும்போது இஸ்ரவேலாக திரும்பினேன். பாதைகள் முழுதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை அவர் உண்மையில் என்னை சூழ்ந்ததாலே சற்றும் சருக. பாதைகள் முழுதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை அவர் உண்மையில் என்னை சூழ்ந்ததாலே சற்றும் சருக. உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். அவரை விட்டு ஓடின நாட்கள் ஆயிரம். அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல ஆயிரம். அவரை விட்டு ஓடின நாட்கள் ஆயிரம். அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல ஆயிரம். நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்மதம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்மதம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். எல்லாம் சேர்த்து பாடலாமா? ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அவர் நாமம். உண்மை உள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவர் நாமம். உண்மை உள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. யாக்கோபுக்கு ஆண்டவர் அப்படிதான் சொன்னார். ஆமென். அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். நல்ல வாயை திறந்து பாடுங்க. ஆமென். ஷோவே இல்லை. ஆமாம், எல்லாம் சேர்ந்து கர்த்தரை பாடுங்க. கர்த்தரை உயர்த்துங்க. மௌனமா அப்படியே இங்க பார்த்து பிரயோசனம் இல்லை. எல்லாம் சேர்ந்து கர்த்தரை உயர்த்துங்க. எல்லாம் கைத்தட்டி பாடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கிறது, சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். சத்தியம் என்றால் உண்மை. அவர்தான் உண்மை. ஆமென்.
ஆமென். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மை உள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மை உள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர், உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்மதம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்மதம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் ஆதாரம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர், உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். ரெண்டாவது பலே பாடலாம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். 1000 நாளை நாம் அவரை விட்டு நீங்க பாடுங்க. ஆமென், ஆமென். அழகா இருக்கு. அம்மை பண்ணலாமா? போகும்போது சர்வ
செய்த இருப்பதற்கும் சம்மதம் கிடையாது. எப்படி இருந்த ஆண்டவர் என்னை எப்படி மாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய நாமங்களை சொல்லி துதிப்போம். ஒரு தேவ மனுஷன் சொன்னாரு, ஒரு பாட்டு ஒரு ஆராதனைக்கு சமம்னு சொன்னார். 2 பாட்டு 2 ஆராதனைக்கு சமம். ஆமென். பாட்டினால் நான் அவரை துதித்து, இதிலே பாதி ஆராதனை முடிச்சு, பாட்டினால் நான் அவரை துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவேன். பாட்டினாலே கர்த்தரை துதித்தோம். பாடி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். அவர் யார், எப்படிப்பட்டவர், என்ன செய்கிறார், என்ன செய்தார் என்று சொல்லி சொல்லி பாடினோம். ஒரு அழகான 3 பாடலை பாடி அவருடைய இருதயத்தை நாம் மகிழ்வித்தோம். அவருடைய இருதயத்தை சந்தோஷிப்பித்தோம். ஆமென். இருதயத்தை மகிழ்வித்தோம். ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் என்று சொல்லியிருக்கிற வேத வாக்கியத்தின்படி ஞானமுள்ள பிள்ளைகளாக இருந்து நம்முடைய பரம தகப்பனை நாம் இந்த காலை நேரத்தில் பாட்டின் மூலமாக நாம் சந்தோஷப்படுத்தி இருக்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் நமக்கு செய்தவைகளுக்காக நாம் எண்ணி பார்த்து, நான் இருந்ததற்கும்